ம். யார் இமோஷனல் இன்டெலிஜென்ட் உள்ளவர் ஆயிக்கிறாங்களோ அவங்க வந்து சக்சஸ் ஆவாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. முழு சமுதாய செயற்பாடுகளை திடீரென்று அழிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாத்தான் நாங்க பார்க்கலாம். திடீரென்று வந்த ஒரு அனர்த்தம் என்ன நடந்துச்சு, 2-3 மணித்தியாலங்களை வந்து எல்லாமே எல்லாம் ஏன்னா சில பேர் இன்னும் அதுல இருந்து வெளியே வர இல்லாம இருக்கிறான். நான் பட்ட கஷ்டங்கள் எங்க, நான் சேர்த்த திரவியங்கள், சொத்துக்கள், செல்வங்கள், பணம், காசு, பொருள் எல்லாம் எங்க, இந்த வாகனம் எங்க. ஒரு மாசம் கழிஞ்சது பிறகு இன்னும் திரும்ப வீட்டுக்கு போகாத சில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஐக்கியூ பத்தி கதைச்ச உலகம் ஐக்கியப்புறம் ஈக்யூ பத்தி கதைக்கும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து கேட்ட ஒரு கேள்வி எனக்கு சந்தேகம் காட்டுங்க. வாழ்க்கையில ஒரு சம்பவம், முழு வாழ்க்கையும் அனர்த்தம் அல்ல. அர்த்தம் அல்ல. ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மை காலமாக நித்வா புயல், அந்த புயலினால மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, நிறைய அழிவுகளுக்கு, பாதிப்புகளுக்கு இங்க நாடு முகம். அந்த பாதிப்புகளால அந்த மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனநல ரீதியாக கல்வி, சுகாதார இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு, எதிர்கால நம்பிக்கை இல்லாத ஆழமான பிரச்சனைகளுக்கு, பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அவசர நிவாரணம் கட்டாயமாக தேவை. ஆனா அவசர நிவாரணத்தை தாண்டி இந்த வெள்ளப்பெருக்குல இந்த நீர்மட்டங்கள் குறைந்ததுக்கு பின்னால தான் இதுல முக்கியமான சவால்கள் ஆரம்பமாகும். அதுல முக்கியமாக அந்த குடும்பங்கள் தங்களோட வீடுகளுக்கு நோக்கி திரும்ப போறது, திரும்ப அந்த வீடுகளை கட்டுறது, அதே நேரம் தன்னோட வாழ்வாதாரங்களை கட்டி எழுப்புறது, அதே நேரம் தன்னோட மன உறுதியை மீண்டும் கட்டி எழுப்புறது, உருவாக்குறது, பல பிரச்சனைகளுக்கு அந்த மக்களும் அந்த பாதிக்கப்பட்டவங்க முகம் கொடுப்பாங்க. அந்த வகையில மீட்பை தாண்டி வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் நிபுணர் வழிகாட்டுதல் என்ற முக்கியமான சிறப்பு நேர்காணல் தொடரொன்றை இந்த காலத்துக்கு தேவையான, கட்டாயமாக இந்த மக்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு வேலையை இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி இந்த இடத்துல ஆரம்பிக்குது. முக்கியமாக இந்த தொடர்ல இந்த மனித சமூகம் முகம் கொடுக்கிற முக்கியமான பிரச்சனைகள், சுகாதாரமாக கேளும், பொருளாதாரம், கல்வி, அதே நேரம் சூழல், வீடமைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு சமூகத்துல காணப்படுகின்ற சமூக தலைவர்கள், அந்த துறைகள்ல நிபுணர்களை நாங்க இந்த இடத்துல அவங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்க ஆயத்தமாகிறோம். அந்த வகையில பொருத்தமான கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதில்கள், அவங்க அனுபவங்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக வேண்டி, சமூகத்தை கட்டுவதற்காக வேண்டி நாங்க இந்த நேர்காணல் தொடர நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த நேர்காணல் தொடர் பார்த்தோம்னு சொன்னா, இது வெறுமனே ஒரு மீட்பு சம்பந்தமான ஒரு உரையாடல் இல்லை. இது வலுவான, பாதுகாப்பான, தன்னிறைவான ஒரு வாழ்க்கைய நாங்க எப்படி ஒன்றிணைந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்ற சம்பந்தமான ஒரு பயணம் தான் இந்த நேர்காணல் தொடர். அந்த வகையில இன்றைக்கு முக்கியமாக இந்த மக்கள் முகம் கொடுக்கிற உள ரீதியான பிரச்சனைகள் தொடர்பாக நாங்க அந்த உளவியல் சார்ந்த நிபுணரோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்க போறோம். அந்த வகையில முக்கியமாக இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுடைய உள ரீதியான பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்க இன்றைக்கு நேர்காணல பார்க்க போறோம். அந்த வகையில இந்த துறையில 20 வருடங்களாக அனுபவம் மிக்க NIST நிறுவனத்துல கடந்த காலங்கள்ல விரிவுரையாக பல சேவைகளை எங்களுக்கு வழங்கின. அதே நேரம் பல நிறுவனங்கள்ல வருகை விரிவுரையாளராக தற்போதும் தந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிற, அதே நேரம் சிலோன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் கடமை புரிகின்ற அஸ்மியா சார் எங்களோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், எங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டில் பெரிய புயல், அந்த புயலால் வந்த விளைவுல வெள்ளம், அதே நேரம் மண் சரிவு, இப்படி நாட்டில் வாழ்கிற நிறைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாம் நிறைய பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய இந்த நான் சொல்ற ஸ்ட்ரகலுக்கு முகம் கொடுத்து அதை எப்படி மீள்றது, அதுலேருந்து எப்படி நாங்கள் திரும்ப வளமையான வாழ்க்கைக்கு வாரோம் என்ற பெரிய ஒரு கேள்வியில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ முதலாவது நாங்கள் சார் அனர்த்தம் சம்பந்தமான அவங்களோட நிலைப்பாடு பிடிக்கும். அனர்த்தம் என்றால் எப்படி நாங்கள் பார்க்கணும்? முதலாவது விஷயம், அனர்த்தம் என்று சொல்றது வந்து முழு சமுதாய செயற்பாடுகளை திடீரென்று அழிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாத்தான் நாங்க பார்க்கிறோம். டெஃபினிஷன்ல சொல்லுவாங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த சொசைட்டியோட ஃபங்க்ஷன்ஸை வந்து அது பிரேக் பண்ணி போட்டு. உதாரணமா நார்மலா நாங்க பார்க்குறோம், ஜப்புக்கு போவாங்க வருவாங்க, படிக்க பிள்ளைகள் ஸ்கூல் போவாங்க வருவாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்
பல்கலைக்கழகங்களுக்கு போவாங்க, வருவாங்க. ஆ. மற்ற பிசினஸ்மேன் வந்து அவங்க பிசினஸ் செஞ்சுட்டு வருவாங்க. திடீரென்று வந்த அந்த அட்டாக், அந்த அனர்த்தம் தான் அந்த செயற்பாடு எல்லாமே முடிச்சு. ஆ. அவங்களால இதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கடைகள் உடைந்து, வீதிகள் உடைந்து, மண் சரிவு அந்த கிராமமே அழிஞ்சு போய், அப்ப எல்லா சமூக செயற்பாடுகளும் ஒரு திடீரென்று ஏற்பட்ட இந்த செயற்பாட்டினால ஸ்தம்பிதம் அடைகிறது. ம். அல்லது அழிஞ்சு போறது தான் நாங்க சொல்றோம் வந்து டிசாஸ்டர்ன்னு சொல்றோம். எங்களுக்கு தெரியும் சார். இப்ப அழிவுகள், டிசாஸ்டர்ஸ் என்று வார நேரம், அனர்த்தங்கள் என்று வார நேரம், அதுல நிறைய விளைவுகள் வருது, பாதிப்புகள் வருது. முக்கியமாக உயிர் ரீதியான பாதிப்பு. அதே நேரம் தான் எங்களுக்கு தெரியும் உடைமைகள், எங்கட பில்டிங்ஸ் ஆயிக்கலும், கட்டிடங்கள் ஆயிக்கலும், இப்ப நிறைய பாதிப்புகள் இருக்குது. இப்ப நாங்க இந்த உயிர் ரீதியான, அதே நேரம் இந்த உடைமை ரீதியான பாதிப்பு சம்பந்தமாக பார்க்கிறோம்னா, இப்படியான பாதிப்புகள் கொடுக்கலாம். இப்ப இலங்கையில நடந்த இந்த டிசாஸ்டர், இந்த அனர்த்தத்தை நாங்க பார்க்கணும். நூற்றுக்கணக்கான உயிர்களை வந்து நாங்க இழக்க வேண்டி ஏற்படும். அது மாதிரி கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து அப்படியே அழிஞ்சு போச்சு. அத மாதிரி வந்து உடைமைகள், மற்ற உடைகளா இருக்கலாம், வாகனங்களா இருக்கலாம், இப்படியான அவைகள் எல்லாமே வந்து முற்றாக அந்த பகுதிகளில் நாங்க பார்க்கிற வந்து முற்றாக அழிஞ்சு போகும். ஒரு சிலதை மாத்திரம் சில நேரம் பாதுகாக்கக்கூடியதா இருந்தது தவிர, மொத்தமா பார்க்க போக்கல பெரும்பாலான சொத்துக்கள் வந்து முழுமையாக அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் பார்க்க. அதனுடைய பெருமதிகளை எங்களுக்கு இன்னும் மதிப்பிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு அழிவை நாங்க சந்திச்சதை நாங்க பார்க்கிறோம். அது போல இது ஒரு பிரதேசம் மட்டுமல்ல, முழு இலங்கையிலேயும் பெரும்பாலான பகுதிகளை வந்து இந்த டிசாஸ்டர் வந்து தாக்கி அழிச்சு போட்டதை நாங்க காண்றோம். எங்களுக்கு தெரியும். நாங்க முக்கியமாக இந்த நாட்டுல நாங்க எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு திடீரென்று வந்த ஒரு அனர்த்தம். நாங்க ஆல்ரெடி நாங்க ரெடியாக இருந்த, நாங்க ஏற்கனவே மதிச்சு வச்சிருந்த ஒரு அனர்த்தம் இல்லை. அப்ப இதுல எங்களுக்கு விளங்காத ஒரு பக்கம் சார். முக்கியமாக வரக்கூடிய பாதிப்பு, ஒரு விளைவு தான் இந்த உள ரீதியான பாதிப்பு. நிறைய எங்களுக்கு விளங்குற பாதிப்பு தான் இந்த உயிர் உடைமைகள் அழியிறதெல்லாம் விளங்கும். ஆனால் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த உள ரீதியான விளைவுகள், பாதிப்புகள். இப்படி இந்த இப்படியான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கிற நேரம் இவங்களுக்கு வார உள ரீதியான பாதிப்பு சம்பந்தமாக நாங்க பேசியிருந்தாங்க. உண்மையிலே இந்த உடைமை, பொருள், உயிர் சேதங்கள் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான பாதிப்பா தான் நாங்க பார்க்கிறோம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அந்த டிஸார்டர்ஸ் என்றுவோம், டிசீஸ் என்று சொல்லுவோம். இது ஒரு பாரதூரமான ஒன்று. அதே மாதிரி ட்ரோமான்னு சொல்லுவோம், மன வடு என்று நாங்க சொல்லுவோம், மன காயங்கள் ஏற்படும். அதாவது நாங்க பார்க்கிறோம் வந்து உயிரிழந்தவர்களுடைய உறவுகள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கிரீஃப் என்று நாங்க சொல்றோம், வந்து லாஸ் ஆஃப் லவபிள் பர்சன் என்று சொல்லி. அதை பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஷாக் கொண்டு வரும். அப்ப அந்த அதிர்ச்சியே சில பேர் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளத்துக்கே பெரிய காலம் எடுக்கும். ஒரு சில பேர் வந்து அதிர்ச்சியிலேருந்து குயிக்கா வெளியே வந்துடுவாங்க. ஆனா பெரும்பாலோருக்கு வந்து அதுல இருந்து வெளியே வரையலாம் போகும். அந்த மாதிரி நான் சொல்றேன், அந்த வல்னரபிள் பீப்பிள் என்று சொல்லி சிறுவர்கள், தாய்மார்கள், முதியவர்கள், இப்படியானோம். அப்ப அதே போல மிக முக்கியமா நாங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு, ஆல்ரெடி மன பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இருப்பாங்க. டிப்ரெஷனுக்கு மருந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, ஆன்சைட்டிக்கு கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு இருப்பாங்க, அத மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சைக்கோ தெரப்பி செஞ்சு கொண்டு இருப்பாங்க, அது மாதிரி டிப்ரெஷன், மேனியா, பைபோலா இதுகளுக்கு மருந்து செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களை பொறுத்த இப்படியான டிசாஸ்டர், திடீர் தாக்குதல் என்றது வந்து அவங்கள பாரதூரமாக பாதிக்கும். அப்ப அந்த வகையில அது ஒரு பிரச்சனை. அதனால இன்னும் நாங்க சொல்ல போனா சாதாரணமா வந்து ஏஎஸ்டி, அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு நாங்க சொல்ற மாதிரி இதால பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க பேசுற ஒரு மாதத்துக்கு பின்னாடி. அப்ப அதனால வந்து இந்த ஆரம்ப நிலைமை அல்லாம இப்ப நாங்க பாக்குறோம் ஒரிஜினலா எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும் வந்து எத்தனை பேர் மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் மனச்சோறு டிப்ரெஷனுக்கு உட்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் வந்து பிடிஎஸ்டிக்கு ஆரம்பம் இன்னும் 3 மாசம் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்கு, இன்னும் அக்யூரேட்டா எங்களுக்கு அடையாளம் காணிடும் வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் நாங்க சொல்றோம், அதுக்கு எத்தனை பேர் உட்பட்டிருக்கிறாங்க. இப்படியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து இந்த டிசாஸ்டர் காரணமாக
பல பேர் வந்து எல்லோரும் அல்ல, ஓ. ஒரு சிலர் வந்து இதுல பாதிக்கப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆ. இப்ப எங்களுக்கு தெரியும். நாங்க நாங்க இந்த கடந்த காலங்கள்ல இந்த இடங்கள நாங்க விசிட் பண்ற நேரம், நாங்க இந்த உலர் ரீதியான பிரச்சனைகள் பார்த்தோம். சில ஆட்கள் அந்த வீட்ல இருக்கிற சாமான கொண்டாந்து வெறுப்புல வீசி அடிப்பாங்க. அதே நேரம் சில ஆட்கள் தன்னை வீட்ட தொறக்காம அப்படியே வச்சிருந்தாங்க. இன்னும் திரும்ப வீட்டுக்கு போகாத சிலர் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்டா அத தாங்கிக்கொள்ள இயலா, தொறக்காம வச்சிருக்கிறாங்க. அத கிளீன் பண்ண இயலா. இப்படி நெறைய எங்களுக்கு பார்க்கையிலும் அந்த ஏரியாகளுக்கு போனோம்னு சொன்னா, அவங்க அழுவுற விஷயங்கள், அவங்க சொல்லி சொல்லி எங்கள்ட்ட அழுவுறது. இப்ப சார் எங்களுக்கு இந்த மாரியான நிலைமைகள்ல, இவங்களுக்கு எப்படியான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாட்டி எப்படி நாங்க அவங்கள கைட் பண்ணேலும், அ அந்த விஷயத்த நாங்க பார்த்தோம்னா சார். இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி நெறைய பேர் வந்து சோகத்துல இருக்கிறாங்க. ஆ. மிக முக்கியமா. மனக்காயத்தோட இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு இயலாம். என்னால போக முடியாது. நான் பார்க்க மாட்டேன். அந்த அழிவு, அந்த இழப்புகள் என்னால அ பார்க்க இயலாது. ஆ. ஏனென்றா அவ்வளவு நான் பல வருடங்களாக உழைத்து சேர்த்து வச்ச அந்த பொருட்கள் எல்லாமே போச்சு. ஆ. அப்ப அத நான் எனக்கு ரிகவர் பண்றத பத்தி அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் இல்ல. எப்படி என்ன செய்றேன்னு சொல்லி கன்ஃப்யூஷன்ல இருக்கிறான். அப்ப இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான். ம். இன்னும் கொஞ்சம் பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீஃப்ல இளவிரக்கம் என்று நாங்க சொல்லுவோம் வந்து லாஸ் ஆஃப் லவபிள் பெர்சன். ம். தாய் இழந்திருப்பாங்க, பிள்ளை இழந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த அவங்க அதாவது மரணம் அடைஞ்சத கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆ. டினாயல் நாங்க சொல்றோம் வந்து மறுப்பாங்க. இல்ல, இல்ல அவங்க சாகறத வந்து அவங்க இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லக்கூடியவங்கள எங்களுக்கு பார்க்கலாம் ஆ. சந்தர்ப்பத்துல. அத மாதிரி அ மாணவர்கள், வியாபாரிகள் பல வருடங்களாக அவங்க சேர்த்து வச்ச பல முயற்சிகளுக்கு அங்கால பெற்ற வெற்றிகள் எல்லாமே ஒரு சில மணித்தியாலங்க அழிஞ்சு அழிஞ்சு. போச்சு. அப்ப இப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். ம். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து என்ன செய்யலாம்? அதுதான் நீங்க கேட்கிறீங்க. ஆ. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல ஆரம்ப கட்டத்துல நாங்க சொல்லுவோம் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்று சொல்லி. ம். அதுல 3 எல்ல பத்தி கதைப்பாங்க வந்து. லுக், லிசன், லிங்க் என்று சொல்லி. பாருங்க, என்ன மாரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரு பாதிக்கப்படாம இருக்கிறாங்க, யாரு ஆல்ரெடி வந்து என்னது மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறான் மன நோய்களுக்கு. அப்ப இப்படியானவங்கள பார்க்கணும். 2வது லிசன், அவங்கள வந்து செவிமடுக்கிறது. ம். நீங்க அவங்க சொல்றத ஏன்னா அவங்களுக்கு வென்டிலேட் பண்ணணும். அவங்களோட கவலை யார்கிட்டயாவது சொல்லி அழணும். ஆ. சொல்லி ஆறுதல் பெறணும். அப்படியான நேரத்துல எங்களுக்கு அந்த லிசனிங்ன்றது உதவியா இருக்கு. 3வது லிங்க். அவங்களோட இழப்புக்கள மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கு, பேசிக் நீடையாவது திருப்பி பெற்றுக் கொடுக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டது ஒரு பார்ட். ஆ. அப்ப இதெல்லாமே நான் நினைக்கிறேன் ஓரளவு நடந்து கொண்டு இருக்குது. ம். ஏன்னா ஒரு மாசம் ஆகிட்டு தானே அப்படி நடந்து கொண்டு. இதுக்கு அப்பால நாங்க பார்க்கிறோம் வந்து, இப்பதான் நாங்க ஒரிஜினலா நாங்க காணப்போறோம். அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் நாங்க பார்க்கிறோம். இத வந்து உண்மையிலேயே உள ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு எங்களுக்கு அடையாளம் அடையாளம் கிடையாது. ம். நெறைய பேர் ஆங்ஸைட்டில இருப்பாங்க. சில பேர் வந்து நைட் தூங்க போகல பயப்படுவாங்க. ம்ஹ்ம். அது மாரி ஃபிளாஷ்பேக் அந்த அந்த இடிபாடுகளுக்குள்ள இருந்து அவங்க வெளிய வந்தது ஞாபகம் வரும். அல்லது அடுத்த ஆட்கள் எடுத்தது ஞாபகம் வரும். ம்ஹ்ம். இப்படியான ஒரு சூழ்நிலை. அது மாரி சில பேர் டிப்ரஸா இருப்பாங்க. சில பேர் வந்து ஆங்ஸைட்டிலேயே உருண்டு கொண்டிருப்பாங்க. ஏஎஸ்டி ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ல ஆ. பாதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து பொதுவாக சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க ஸ்கில்ஸ் ஃபார் டிசாஸ்டர் அல்ல சைக்காலஜிக்கல் ரிகவரி ம். எஸ்பிஆர் என்று நாங்க சொல்றோம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப முதலாவது இப்ப நீங்க கேட்ட மாதிரி இப்ப வந்து ஓரளவு எல்லாரும் போலவே திரும்ப அவங்களோட வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறான். ஆ. விரும்பியோ விரும்பாமலோ போயிருக்கான். இப்ப தனிப்பட்ட முறையிலையும் இன்னும் அந்த மன அழுத்தத்தோட கவலையோட கிரீஃபோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இப்படியான நேரத்துல இவங்கள முதலாவது நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம் அசஸ் பண்ண வேண்டியது. ம். ம். எந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்பர் 1 செய்ய வேண்டியது என்னன்னா, இவங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்கு. ம். மைல்ட் லெவல்ல இருக்குதா, மொடரேட் லெவல்ல இருக்குதா, சிவியர் லெவல்ல இருக்குதா ம். என்றதை வந்து முதலாவது அடையாளம் காணலாம். அவன் எத்தனை பேர் என்னென்ன உள்ள கோளாறுகளுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆ. மன அழுத்தத்தோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, டிப்ரெஷனோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிடிஎஸ்டி வர முன்னால் ப்ரீ பிடிஎஸ்டி லெவல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, கிரீஃப்ல எத்தனை பேர் இது எல்லாத்தையும் நாங்க அசஸ் பண்ண வேண்டி வரும். இதுதான் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். 2வது வந்து ப்ரொமோட் ஹெல்ப்ஃபுல் திங்கிங். அவங்களோட தோட்டை வந்து நாங்க
சிந்தனையை மாத்த வேண்டிக்குது வந்து. கரெக்டா. சிந்தனையை மாத்துறதுக்கு உதவி செய்ய வேண்டி. உதாரணமா நீங்க சொன்னீங்க தானே, எனக்கு போயலா, வீட்டை பார்க்கலா இருக்கிறோம், இது கூட இருக்கிறான். அப்புறம் பண்ணாம விட்டு அப்படியே வச்சுட்டு பக்கத்து வீடுகள் இருக்கிறவங்க இருக்கிறான். சொந்தக்காரங்களோட வீடுகள்ல இருக்கிறான். மனசு இல்ல. அப்ப இவங்களுக்கு அப்ப இதுக்கு என்ன காரணம்? இவங்களுக்கு அதை எக்ஸெப்ட் பண்ணி கொள்ளையில. இவ்வளவு காலம் நாங்க நார்மலா சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்து கொண்டு இருந்த நாங்க எங்களுக்கா இது ஆவிச்சு, எனக்கா ஆவிச்சு. நான் எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்கிறேன், அடுத்தவங்க உதவி செய்ய இப்படி எல்லாம் யோசிப்பேன். அது மாதிரி எனக்கே இது வந்துச்சு. ரைட். அடுத்து அவங்க நினைப்பாங்க, இதுல எனக்கு வெளியே வர இயலாது, இதுல எனக்கு வெளியே வர இயலாது, இப்படித்தான் வாழ்க்கை போக போகுது. அப்புறம் நினைப்பாங்க நான் தனிச்சிட்டேன், யாரும் இல்லை, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா சைக்காலஜிக்கலி அவங்க செப்பரேஷனா லோன்லினஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும். அப்ப இப்படி இருக்கிற நேரம் இவங்களோட சிந்தனையை நாங்க மாத்த வேண்டியிருக்கு. சிந்தனை இப்படி மாத்துறது. அப்ப எங்களுக்கு வந்து அவங்களோட டிஸ்கஸ் அவங்களோட முதலாவது அவங்களோட கவலைகளை வெளியே கொட்டுறதுக்கான வென்டிலேட் பண்றதுக்கான ஸ்பேஸை நாங்க கொடுக்கோம். நாங்க கொடுக்க கேள்விகளை கேட்டுக்கொண்டு இல்லாம அவங்கள பேச விட்டு நாங்க கேட்டுக்கொண்டீங்க லிசன் பண்ணோம். அது ஆக்டிவ் லிசனிங் அந்த இடத்துல நாங்க பாய்ப்போம். எம்பத்திக் லிசனிங் இருக்குது, அது எம்பத்திக் ரெஸ்பான்ஸ் என்று பாய்க்கிறோம். வந்து அது அட்டெண்டிங் பிஹேவியர் இப்படியான திறன்களை வந்து பயன்படுத்துறது மூலமாக அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆழமாக அந்த பாதிச்ச அந்த காயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு ஆத்தி. அப்ப அதுக்கு எங்களுக்கு கதைக்கலாம். இப்ப இடையில அவங்க ஃப்ளோவா கதைச்சு முடிகிற நேரத்துல எங்களுக்கு சொல்லலாம், இது வந்து எங்களுக்கு மட்டும் வந்ததல்ல, இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் வரல. இலங்கையை பொறுத்தவரை 2016 அப்ப 2020 வந்து நாங்க பாக்குறோம் கோவிட். 2004 நாங்க பாக்குறோம் வந்து சுனாமி. அவன் எங்கட நாட்டுக்கு மட்டுமே இது வரல, பெரிய டெவலப் நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடு அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்த தீ முழு மாநிலத்தையும் 10 இந்தியாவில் அடிக்கடி நடக்கிற மலேசியால, ஈரான்ல, இந்த ஆசிய நாடுகள்ல நடந்த ஜப்பான்ல கைத்தொழில் அந்த நாடு. இது அன்அவாய்டபிள், மனிதனால வந்து தடுக்க முடியாது, நான் சக்திக்கு அங்கால போன ஒரு விஷயம். இதனால எல்லாரும் நாங்க அவங்க ஏற்றுக்கொள்றது போல நாங்களும் இதை எக்ஸெப்ட் பண்ணித்தான் ஆகும், விரும்பியோ விரும்பாமலோ நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய. அப்பதான் அடுத்த ஸ்டெப்பு போய். அப்ப நாங்க அந்த இது நிலைமை அதே மாதிரி ஜப்பான்ல முதலாம் உலக யுத்தத்துல நடந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில் அணுகுண்டுகளை போட்டாங்க, 3 லட்சத்துக்கு மேல செத்து போனாங்க. ஆனா அந்த மக்கள் அதை பார்த்து கையை கட்டி இருக்கல, கையை கட்டி இருப்பதே வெறும் பாவமாக அங்கிருந்த ஸ்காலர்ஸ் ப்ரொஃபசர் அகிமோட்டோ சொன்னார். 7 பாவங்களை மிக முக்கியமான பாவமா சாரு கையை கட்டி பார்த்துட்டு. அப்ப அதுக்கு எதிராக அவங்க முகம் கொடுத்தாங்க. இப்ப இத மாதிரி இவர்களை வந்து நாங்க என்ன செய்வோம், இவங்க சிந்தனையை மாத்துறதுக்கு இப்படியான சம்பவங்களை, கடந்த கால சம்பவங்களை இவங்களுக்கு ஞாபகம் ஊட்டி அந்த மக்கள் எந்த அளவு தூரத்துக்கு அதுக்கு முகம் கொடுத்தார்கள், அதுல எப்படி வெற்றி பெற்றார்கள் என்ற விஷயங்களை நாங்க ஷேர் பண்ண வேண்டிய இது முதலாவது விஷயம். 2வது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஸ்கில்ஸ். அடுத்து என்னடா நான் செய்யறது, வீடு அப்படியே இருக்குது, எல்லாம் சேரும் சகதியுமா இருக்குது, இதுல இருந்து எப்படி நான் இது மாத்துறது, திரும்ப எப்படி வாரு. சில நேரம் கிளீன் பண்ணப்பட்டிருக்கு வீடு, கிளீன் பண்ணப்பட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன செய்யறது, எல்லாம் அலுமாரி எல்லாம் கிளீன் பண்ணப்பட்டாலும் அங்க இருக்கு. அப்ப இதை எப்படி ஒழுங்கு பார்த்துறது. இப்ப திரும்ப உடுப்பு இல்ல, புத்தகங்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கான இப்ப சில பேர் வந்து அவங்க சுயத்தொழில் செய்வாங்க, ஸ்லீப்பர் தைக்கிறவங்க, பேக் தைக்கிறவங்க, இப்படியான புடவை கைத்தொழில் சின்ன சிறு மட்டத்துல செஞ்சவங்க எல்லாமே போச்சு. அப்ப இதை எப்படி திரும்ப மீள பெற்றுக்கொள்றது. அப்ப அதுக்கான ப்ரோசஸ் தான் நான் சொல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அப்ப அந்த ஸ்கில்ல இவங்களுக்குள்ள டெவலப் பண்ணும். இப்படியே அலந்துட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதால மாற்றம் வர போறது இல்லை. நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, இதுல இது மாறுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிறது, அந்த ப்ரோசஸ்ல போறது. இப்ப இதை பத்தி அந்த மக்களோட கதைக்கிறதுக்கு இருக்கு. இதன் மூலமா அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கழிச்சிட்டு போக்கல சில பேர் வந்து
அதுக்கெல்லாம் ரெடி இல்ல. ஆ. அந்த அளவு தூரத்துக்கு அவங்களோட மனசு பாதிக்கப்பட்டு, எமோஷனலி பாதிக்கப்பட்டு. ம். அப்ப அவங்கள என்ன செய்ய வேண்டிய அதுலேருந்து மேனேஜ் ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷனை வந்து மேனேஜ் பண்ண வைக்கிறது. அப்ப அதனால அவங்களுக்கு சில பேருக்கு கவுன்சிலிங் தேவைப்படும். சில பேருக்கு வந்து டீப் ஃப்ரெண்டிங் செய்ய வேண்டி வரும். ஆ. இன்னும் சில பேர் ஜஸ்ட் ஒரு லிசனிங் ஒன்று எங்களுக்கு கொடுக்கையிலுமா இருக்கும். இப்படி அவங்கள அந்த என்ன சொல்றது வந்து அவங்கள அவங்களோட மேனேஜ் அவங்களோட அந்த இமோஷனல் விஷயங்களை வந்து அல்லது அந்த மன அழுத்தங்களை வந்து இல்லாம ஆக்குறதுக்கு நாங்க நடவடிக்கை இருக்கு. அப்ப இந்த டைம்ல நிறைய கவுன்சிலர்ஸ் தேவைப்படுவாங்க. அத மாதிரி பொருள் சேதம் அதுகளுக்கு வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. சைக்கோ சோஷியல் இன்டர்வென்ஷன் செய்ய வேண்டி வரும். சில பேருக்கு பொருள் இதுகளை கொடுத்தா ஓரளவு ரிகவர் ஆகும். சில பேருக்கு வந்து பொருட்களை மட்டும் கொடுத்து போதாது, அவங்களுக்கு வந்து மன ரீதியான எம்பவர் பண்றதுக்கான வழிகளையும் காட்ட வேண்டியது. அப்ப இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக நாங்க பார்க்கிறோம். வந்து போஸ்ட் டிசாஸ்டர் பிறகு என்ன செய்யணும். அதே மாதிரி இவங்கள பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுத்தலாம். இப்ப சொல்லுவோமே ஒரு கிராமத்துல 500 குடும்பங்கள் இருக்கிறான், அதுல வந்து ஒரு 50-60 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இவங்களுக்கு இண்டிவிஜுவலா சைக்கோ தெரப்பி செய்யலாம். குரூப் தெரப்பி மிக முக்கியமா வந்து இந்த டிசாஸ்டர் டைம் வந்து குரூப் தெரப்பி மிக பிரயோசனம் அளிக்கும். குழுவாக சிகிச்சை அளிக்கிறது. அப்ப அவங்க ஒரு கிரவுண்டு கொண்டு வந்து விளையாட வைக்கிறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் செய்தது மூலமாக அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், சந்தோஷம், ரிலாக்ஸ், ஒரு என்ஜாய்ஃபுல் ஒரு சிச்சுவேஷன். அப்ப இதனால நடக்கும் அந்த அட்டிப்பட்ட காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ப அது அவளுக்கு ரொம்ப பிரயோசனமா இருக்கு. இப்படியான சிச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு செய்யலாம். அதே போல மிக முக்கியமாக நாங்க சொல்றோம் இந்த சோஷியல் கனெக்ஷன். அத நாங்க லிங்க்ல கதைச்ச மாதிரி இங்க வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும். அந்த ஃபர்ஸ்டுக்கு செய்யற அந்த லிங்க்ல கூடுதலாக அவங்களுக்கு சாப்பாடு, மருந்து வகைகள் இதுகள் தானே. இதுல அதை விட 2வது கட்டத்துக்கு போறோம், செகண்ட் ஃபேஸுக்கு அது ஸ்டேஜுக்கு போறோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஏனைய உதவி, ஏதாவது சில சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் கொடுக்கறது. அது மாதிரி திரும்ப அவங்களோட தொழிலை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு வந்து மெஷினரி இருக்காது. உதாரணம் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் தைக்கிற ஒரு மெஷின் அப்படியே அழிஞ்சு, அப்ப அவருக்கு மெஷின் ஒன்று கொடுக்க வேண்டியது. அப்ப இத சமூகத்துல எந்த நிறுவனம் இதை வழங்கு, அப்ப அந்த வகையில் இதை வந்து இன்டர்வென்ஷன், அந்த இன்டராக்ஷன் சைக்கோ சோஷியல் ஒர்க்ல நாங்க சொல்றோம் வந்து இன்டர்வென்ஷன் வந்து செய்யும். அப்ப அந்த பிரச்சனைக்குரிய மனிதனையும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவையான வளங்களை கொண்ட அந்த நிறுவனங்கள் ஆய்க்கலாம், டோனர்ஸ் ஆய்க்கலாம், அவங்க 2 பேரும் நாங்க லிங்க் பண்ண மூலமாக அந்த என்னது அதே மாதிரி சமூகமே பாதிக்கப்பட்டிருக்குது. சொன்ன அனர்த்தம் என்றது வந்து முழு சமூகத்தையுமே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப முழு சமூகத்தையும் தொடர்படுத்துறது. அதே மாதிரி அந்த சமூக நிறுவனங்களில் மிக முக்கியமாக வந்து சமய நிறுவனம் அதோட இணைக்கலாம் அந்த பாதிக்கப்பட்டவங்க. அப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஆன்மீக ரிலாக்ஸ். 2வது வந்து பாடசாலை கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அத மாதிரி ஏனைய சமூக சேவை நிறுவனங்கள், சமூக நல பணிகள் ஈடுபட்ட நிறுவனங்கள், இப்படி அதே மாதிரி அவங்களோட உறவுகள் இருக்கு. சில நேரத்துக்கு கொஞ்சம் பேர் செத்து போயிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பேலன்ஸ் ஆகிருப்பாங்க. அப்ப அவங்க எங்கேயோ தூரத்துல இருக்க, அப்ப அவங்களெல்லாம் இணைக்கிறது. இப்படி சமூகத்துக்கு இடையில ஒரு இணைப்பை என்ன சொல்றது வந்து கனெக்ஷன் வந்து ஏற்படுத்துறது மூலமாகத்தான் நித்தியான பாரதூரமான இந்த டிசாஸ்டரை வந்து எங்களுக்கு தவிர்க்க முகம் கொடுக்க முடியும். அதன் மூலமாக இந்த மனிதர்களை வந்து மீண்டும் வாழ்றதுக்கான ரீலிவிங் நாங்க சொல்றோம், திரும்ப வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். அப்ப நாங்க கட்டாயமாக பாக்குறோம் அவங்களோட அந்த லைஃப்ல முக்கியமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான், நிறைய பாதிப்புகள், விளைவுகள், அதை நாங்க இப்படி இதை ஹேண்டில் பண்ணணும். எங்கட சமூகம் என்ற வகையில நிறுவனங்கள் ஆகிக்கிறோம், இதுக்கான எப்படி இவங்க திரும்ப வரணும்னு அந்த வழிகாட்டுல கொடுக்கணும் முக்கியமான விஷயம். அதுல முக்கியமா நாங்க இந்த பாதிக்கப்பட்டவங்கள்ல நாங்க கட்டாயமாக பேச வேண்டிய ஒரு இடம்தான் இந்த ஸ்கூல்ஸ் போற மாணவர்களை பொறுத்தவரையில. முக்கியமாக இப்ப இந்த அழிவுகள் வந்த டைமும்
எக்ஸாம் நடக்கிற டைம். அதே நேரம் முன்னால வார 2 மாசத்துக்கு முன்னால ஓ லெவல் எக்ஸாம் இருக்குது. இப்படியான டைம்ல நாங்க இப்ப ஸ்கூல் ஆல்ரெடி ஒரு 1 வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்ப வெக்கேஷன் குடுத்திற கட்டத்த நாங்க ஈக்கிறோம். இப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ்ல இப்ப நல்லா ஐடென்டிஃபை பண்ணிடணும் சார் நேத்து சொன்னது போல. இப்ப இதுல பாதிக்கப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் யாரு? இந்த மாரியான லெவல் அங்க ஈக்கிறாங்க. இப்ப இந்த மாரியான மாணவர்களுக்கு, ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு இந்த உள ரீதியான வழிகாட்டல் எப்படி குடுக்கணும் சார்? நல்ல ஒரு கேள்வி. ஏன்டா நான் சொன்ன வல்னரபிள் பீப்பிள்ல வந்து சிறுவர்கள் முக்கியமானது. அப்ப இதுல வந்து நாங்க இப்படித்தான் அந்த டிசாஸ்டர் வந்த இடங்களை பார்க்கணும்னா சில இடங்கள்ல இப்ப கொழும்பு மாதிரி இடங்கள்ல டிசாஸ்டர் வந்துச்சு. வெள்ளம் இந்த மாதிரி ஏரியா வந்ததுக்கு வந்து ஓரளவு அந்த மாணவர்கள் கொஞ்சம் ரிகவர் ஆகி இருக்கிறாங்க. அந்த இழப்புகள் அளவு வந்து குறைவா இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த சோசியல் கனெக்ஷனும் கூட கிளம்பு. இப்ப அவுட்ல நாங்க பார்த்தா கம்பல, கெலியோயா, மலையக பிரதேசங்கள், பதுல்ல இந்த மாதிரி பிரதேசங்களை நாங்க பாக்குறோம். வந்து இழப்புகளும் அதிகம், உயிர் இழப்புகள் அதிகம், டேமேஜஸ் வீடு, அதே மாதிரி வீடுகள் பொருள் சேதமும் அதிகம், முழுமையாகவே அழிஞ்சு ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனா வீடு ஒன்றுமே இல்லை. அப்ப இப்படியான நேரத்தில் இந்த மாணவர்கள், அதாவது சிறுவர்களை பத்தினாலும் அவங்க வந்து சாதாரணமாகவே பெரியவர்களை விட அவங்களோட மெச்சூரிட்டி, அவங்களோட இமோஷனல் லெவல் எல்லாம் கூட. அப்ப அதனால பாதிக்கிற அளவு கூட. அழுந்து கொண்டு பயந்து கொண்டு தூங்கி போட்டு பயந்துடுவாங்க. கனவுகள் அவங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே சொல்ல பிளாஷ்பேக், அந்த காட்சி திரும்ப தெரியும். அப்ப தூங்கி இல்லாத அது மாதிரி நிறைய பேர் அழுகுறாங்க. பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க. வந்து எங்களோட எல்லா புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாமே போச்சு. குறிப்பா இந்த பிப்ரவரியில எக்ஸாம் செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட அவங்க வந்து மன ரீதியா பாதிச்சிக்குது. அதே ரிகவர் ஆகி புத்தகங்கள் இல்லாத. அப்ப இதனால இந்த மனசோட, அதாவது மன ரீதியாக இவங்கெல்லாம் ஒரு சிக்கல்ல உள்ள பிரச்சனையில அல்லப்பட்டு கூட இருக்கிறார். அப்ப இவங்கள வந்து இப்படி விட்டா இவங்களோட எதிர்காலமே வந்து வீணா அதான் எங்களுக்கு வந்து டெவலப் பண்ணல, ஒரு ஃபோக்கஸுக்கு போயிடும். அப்ப அதனால இவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா வந்து சைக்காலஜிக்கலி வந்து நாங்க பிளே தெரப்பி, ஆர்ட் தெரப்பி, இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அவங்களோட ஒரு குழுவா குரூப் தெரப்பி மிகவும் பிரயோசனமா இருக்கும். அவங்க குழுவா சேர்த்து அவங்களை பெரிய அட வைக்கிறது. ஏன்னா முதலாவது படிப்பெல்லாம் அவங்களுக்கு முக்கியம். இந்த தாக்கத்திலிருந்து அவங்களோட மனசை வெளியே கொண்டு அப்ப சின்ன 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 விளையாட்டுகள், குழு விளையாட்டுகள்ல அவங்களையும் போலாம். குரூப் தெரப்பி நாங்க சொல்லுவாங்க. ஆனா சில நேரம் தனிப்பட்ட முறையில சில பிள்ளைகளுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படும். அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது. ஆனா ஆல்ரெடி வந்து மருந்து எடுத்துக்கொண்டு இவங்களை சைக்கியாட்ரிக் இதுக்கு வந்து ரிஃபர் பண்ண வேண்டும். ரிஃபரல் என்று நாங்க சொல்லுவோம். இதன் மூலமாக அவங்கள ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கும். அதே மாதிரி அந்த இளைஞர்களுக்கு முடியும் இவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய கற்பித்தல் முறைகளை வந்து மாத்தி. அதாவது முதலாவது கற்பிக்காம அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள வந்து முதலாவது விஷயம் அவங்கள என்கேஜ் பண்றது வந்து. அப்ப சின்ன சின்ன ஸ்கூல்ல பாடசாலை மட்டத்திலையும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வாரத்துக்கான ஆர்வத்தை உருவாக்குறது. அது மாதிரி பாடத்தை நடத்துறதுக்கு முன்னால சின்ன ஒரு ஐஸ் பிரேக் கொண்டு இருக்கலாம், சின்ன ஒரு பிளே தெரப்பி, ஒரு விளையாட்டு ஒன்றை செய்யலாம். இதன் மூலமாக அவங்கள ப்ரொமோட் பண்றது மூலமாக அவங்களோட கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்தும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு உருவாக்க முடியும். கரெக்டாக சார், முக்கியமான விஷயம். இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் சில நேரம் ஆல்ரெடி இந்த விஷயங்கள், இந்த மாணவர்களோட சிறு விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ முன்னுக்கு நிறைய இது கட்டாயமாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விஷயங்கள்ல கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி தான் சார் இப்போ இதே போல் இப்போ விஷயம் முக்கியமாக தெரியும். இப்போ இந்த கிலியோய இந்த மாதிரி இடங்கள்ல கம்போல அதே நேரம் மலையகமும் தான் இந்த வியாபாரி, நான் ஏற்கனவே சில விஷயங்கள் பார்த்துட்டு போனோம். இந்த வியாபாரிகளை பார்த்தோம்னா இந்த கெலியோ எல்லாம் முழுமையாகவே அவங்களோட பிஸ்னஸ் லாஸ் சம்பூர்ணமாகவே அழிஞ்சிச்சு. ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இல்லாத நிலைமை. அப்போ இவங்களோட ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு ஈக்கும். இவங்க அவங்களோட திரும்பவும் ரீபில்ட் ஆகணும். அவங்க ரீபில்ட் ஆகிற கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில். அப்போ அது சம்பந்தமான உள்ள ரீதியான வழிகாட்டல. ஓகே, ஒரு நல்ல ஒரு கேள்வி வந்து எங்களோட வியாபார சமூகம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ரொம்ப அவங்க வந்து
இது சம்பந்தமாக வந்து கவலைப்பட்டேன். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. அவங்க பல வருடங்களாக அவங்களோட முயற்சி, அவங்களோட திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு லெவலுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்தவங்க இருக்கிறாங்க, வந்து கொண்டு டெவலப் ஆகி கொண்டிருந்தவங்க டெவலப் ஆகி கொண்டிருக்கிறோங்கிறாங்க. டெவலப் ஆகி ஸ்டார்ட் எல்லாருக்கும் ஸ்டார்ட் லெவல்ல ஆரம்ப நிலைமையில ஆரம்ப சில பேர் வந்து நாங்க மாடரேட் நடு நடுநிலைமை. வாங்கல. சில பேர் டாப் என்ன சொல்றது அது ரிச்சஸ்ட் Richest, பர்சன்ஸா இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு செல்வந்தரை ம். இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? 2-3 மணித்தியாலங்களை வந்து எல்லாமே எல்லாம் சுக்குனாரு. அப்ப முதலாவது அவங்களுக்கு நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்றது வந்து சஃபரிங், ரொம்ப ம். ஷாக் கொண்டு அவங்களுக்கு வந்து இப்படி. ஏன்னா சில பேர் இன்னும் அதுல இருந்து வெளியே வர இயலாம இருக்கிறான். இது இன்னும் கொஞ்சம் காலம் போக அது இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். அப்ப என்ன நடந்துச்சு எனக்கு? நான் பட்ட கஷ்டங்கள் எங்க? நான் சேர்த்த திரவியங்கள், சொத்துக்கள், சொத்துகள். செல்வங்கள், பணம், காசு, பொருள் எல்லாம் எங்க? இந்த வாகனம் எங்க? இப்படி அவங்க வந்து ரொம்ப பாதிக்க மனக்காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. முதலாவது விஷயம். ம். ரைட்? அப்ப இவங்களுக்கு என்ன செய்யலாம்? உண்மையில இவங்களுக்கு வந்து நாங்க சொல்ல வேண்டியிருக்குது. இவங்களோட ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு? ம். எனக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ண டைம். ஸ்டார்டிங். எனக்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சில பேர் வருவாங்க கவுன்சிலிங்க்கு. இழப்புகள் அல்ல, இதுக்கு முன்னால அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் அதுக்காக வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. நான் ₹500 சல்லியும் 2 உடுப்பு வந்து ஷாப்பிங் பேக்ல போட்டுக்கிட்டு தான் கொழும்புக்கு வந்தேன். ஆனா இப்ப நான் வந்து மல்டி மில்லியனரா இருக்கிறேன். நான் ட்ரிப் போறேன்னு சொன்னா சுவிட்சர்லாந்து போறேன், ஸ்பெயின் போறேன். ஆனா வாழ்க்கையில தான் பிரச்சனை ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த ஷாப்பிங் பேக்ல 2-3 உடுப்பு எடுத்துக்கொண்டு ₹500 காசோட வந்து கோடீஸ்வரனாக இயலும் சொன்னா என்ன இது? அதனால சில பேர் 1200 வந்துடுவாங்க, 5000 வந்துடுவாங்க. தொழில் இல்லாம ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு வீடுகளை இருந்து விரட்டப்பட்டு போய் எங்கேயாவது வந்து இந்த பாய் கடை இது எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவங்களோட கடை முடின பிறகு வந்து சைட் பிஸ்னஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அதுல டெவலப் ஆகி அதுக்கப்புறம் யாரோ ஸ்பான்சர் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இப்ப அவங்களும் பெரிய மில்லியனர் ஆயிக்கிறான். அப்ப இது என்னத்தை காட்டுதுன்னா இல்லாத ஒரு நிலைமையிலேருந்து வந்திருக்கிறான். இப்ப நாங்க இதுக்கு நல்ல உதாரணம் தான் வந்து ஒரு பறவை ஒரு மரத்துல கிளையில இருக்கு. கிளை ரொம்ப வீக்கா திடீரென்று அந்த கிளையில அந்த உட்கார்ந்து இருக்குது அந்த பறவை. திடீரென்று கிளை உடைஞ்சு புழுது. பெரிய காத்தொண்டு வீசிட்டு கிளை டமான்னு விழுந்துட்டு. இப்ப நாங்க என்ன நினைப்போம்? அந்த கிளியும் விழுந்துடும், பறவையும் விழுந்துடும். அப்படியா? இல்ல. இலை உடைஞ்சு விழுகிறதுக்கு பறவைக்கு 2 சிறகு இருக்குது. அது பறந்து போயிட்டு. அது பறவை தந்த கிளையை நம்பி இருக்கல, இந்த மரத்தை நம்பி இருக்கல, தந்த சிறகுகள் நம்பி. அதனால வியாபார சமூகத்துக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு 2 சிறகுகள் இருக்குது. உங்களோட கிளை தான் உடைஞ்சு போச்சு இந்த புயலால. ஆனா 2 சிறகுகள் இருக்கு. ஒன்று இந்த அந்த வியாபாரம் சம்பந்தமான உங்களோட அறிவு, 2வது வியாபாரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இந்த 2 அது அழிக்கல, அது அழிக்கவும் முடியாது. எந்த சைக்ளோன் வந்தாலும், எந்த சூறாவளி வந்தாலும், என்ன நிலநடுக்கம் வந்தாலும் அது உங்களோட தான் இருக்குது. ஆனால் நீங்க அந்த சிறகுகளை வச்சு பறப்பீங்க என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வெளியே வரலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இல்லாத நிலைமையிலேருந்து இவ்வளவு தூரம் லெவலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா திரும்ப வாரது என்றது. ஆனா நடைமுறை உதாரணம் ஏராளமைக்கு அழிந்த உலகத்துல அழிக்கப்பட்ட நாடுகள்ல முன்னேற நாங்க பாக்குறோம். தனிநபர்கள் அழிவுகளை நாங்க வெளியே வந்த சந்தர்ப்பங்களை நாங்க பாக்குறோம். எல்லா நிறைய வெற்றியாளர்கள் நாங்க பார்த்தோம். அவங்களோட ஆரம்ப லைஃப் உடஞ்சி போய் தான் வந்துருக்கு. அதுதான் நாங்க கொஞ்சம் யோசிப்போமா இருந்தால் இந்த எங்களோட வியாபார சமூகத்தில் உள்ளவங்களுக்கு இது மீண்டும் வாரது வந்து கஷ்டமானது அல்ல என்றது தான் கரெக்ட். எங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர நேரம் ஒன்றுமே ஈக்கல். அதே மாதிரி நிறைய சஹாபாக்கள் உதாரணம் எல்லாரும் தன்னை சொத்துக்களை விட்டுட்டு தான் வந்தாங்க. அவர் வந்து கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு சந்தையை காட்டுங்க, எனக்கு பிஸ்னஸ் பண்ண இடத்த காட்டுங்க. திரும்ப டெவலப் ஆனார். ஒரு காலத்தில் மதீனாவில் பெரிய செல்வந்தராக வந்தார். இஸ்லாத்துக்காக நிறைய நன்கொடைகளை கொடுத்தவராக இருந்தார். இப்போ இதில் எங்களுக்கு நிறைய இப்படியான உதாரணங்கள் இருக்குது. திரும்பவும் தன்னை பிஸ்னஸை தன்னை வியாபாரத்தை பில்ட் பண்ணி திரும்பவும் சில நேரம் ஏற்கனவே இருந்ததை விடவும் அல்லாஹ் தஆலா
அதுக்கு அங்கே தருவான் என்ற அதுதான் அந்த உண்மை. நம்பிக்கை. இந்த அனுபவங்கள பொறுத்தவரையில பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கிறவங்க ஏற்கனவே இருந்த பெரிய செல்வந்தர் எந்திரிப்பாங்க. ஆனா இப்ப அதை விட டாப் Top level. 3 மடங்கு செல்வத்தால என்ன சொல்றது பெருகின சந்தர்ப்பங்கள் தான் நான் நடைமுறை உதாரணம் உதாரணம். சொல்லி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வரலாற்று சம்பவங்கள் ஏராளமே. அதே மாதிரி அண்மைக்கால நடந்த இடம்பெற்ற அனர்த்தங்களுக்கு பிறகு ஓ. எத்தனையோ பேர் தண்ட வாழ்க்கையே ஒரு டிஃபரெண்டா மாத்திக்கொண்டு பாசிட்டிவா போறதை தான் நாங்க பார்க்கிறோம். அதனால நம்பிக்கையை நாங்க இழக்க வேண்டிய தேவையில்லை. கஷ்டம் தான், வேதனை தான், கவலை தான், பெயின் தான், இழப்புக்களை முகம் கொடுக்கறதுன்றது. ஆனா அதுக்கு பின்னால உங்களுக்கு சக்தி இருக்குது, உங்களுக்கு 2 சிறகுகள் இருக்குது. அந்த சிறகை வச்சு நீங்க பறக்கலாம்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் கடைசா சார் இப்போ முக்கியமாக எங்கள் நாட்டை பொறுத்தவரை நாங்கள் பல்லின மக்கள் வாழ்கிற நாடு. நிறைய மதங்களோட நிறைய இந்த ஆன்மீக ரீதியான நிறைய இந்த பொண்டோட பிணைப்போட வாழ்றாக்கள் தான் இலங்கையில் வாழ்ற முக்கியம் அதிகமானவங்க. அப்போ அந்த வகையில் இந்த மாதிரியான இழப்பு வார நேரம், பாதிப்புகள் வார நேரம் எங்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டல் இந்த உலக ரீதியாக கொஞ்சம் டச் ஆகும். அது தொடர்பு நீக்கிற நேரத்தில் இது சம்பந்தமா நாங்கள் பேசுறதா? நிச்சயமா. ஏன்னா இப்ப நாங்க பேசுறோம் ஐக்கியூவை பத்தி பேசினோம், கதைச்சாங்க. எங்களோட அணுகுண்ட கண்டுபிடிச்சவர் யாருங்க? ஐன்ஸ்டைன். அப்ப அவங்களோட ஐக்கியூ லெவல்லாம் அதிகம். அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஐக்கியூவை பத்தி கதைச்ச உலகம் அதுக்கப்புறம் ஈக்யூவை பத்தி கதைக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ட். யார் இமோஷனல் இன்டெலிஜென்ட் உள்ளவர் ஐக்கிறாங்களோ அவங்க சக்சஸ் ஆவாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. அப்ப இந்த டிசாஸ்டரோட எங்களுக்கு அதை பார்க்கலாம். இமோஷனலா அதை கண்ட்ரோல் பண்ண இயலுமானவங்களுக்கு முகம் கொடுத்து போய் 2 சிறகுகளை அடிச்சு பறந்துடும். இது அவங்களுக்கு தேவை தேடிக்கொள்ளும். 3வது இன்று கதைக்கப்படுது உலகத்துல எஸ்கியூன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இறைவனோடுள்ள நெருக்கம் என்றது மிகவும் பலமான ஒரு சக்தி. இந்த பிரபஞ்சத்தை, இந்த கோள்களை, நட்சத்திரங்களை, மலைகளை, கடல்களை எல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான்றது நாங்க எல்லா சமயத்தோடும் ஏற்றுக்கொள்றோம். எந்த வேறுபாடும் இல்லை. இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், எல்லாரும் நாங்க ஏற்றுக்கோம். படைச்ச ஒருத்தன் இருக்கிறான். அவன் அதே போல சாதாரண படைச்சவன் இருக்கிறான்றது மட்டுமல்ல, படைச்சவன் பவர்ஃபுல், சூப்பர் பவர். அப்ப அவனோடு நாங்க எங்கட லிங்க, எங்கட உறவை நாங்க கட்டி எழுப்போம்னு சொன்னாங்க. உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்ன்றதுதான் என் அனுபவம், என்ன நம்பிக்கை. அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் நீங்க சொன்ன மாதிரி இந்த காலத்துல மிக கை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. எல்லா எங்களோட சுமைகளையும் மன குமுறல்களையும் அவனிட கொட்ட முடியும், அவனிட உதவி பெற முடியும். இதுதான் நாங்க பார்க்கிற லாஜிக். என்ன சொல்றது, வெற்றிக்கு வழியாக இருக்கிறதே நாங்க காட்டுறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணி கொள்ளுமே சொன்னா ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்று முஸ்லீம்களுக்கு குர்ஆன் ஓதுறது, அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு துஆக்கள் இருக்குது. ஏன்னா இந்த நம்பிக்கை நேரம் நம்பிக்கை இருக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு என்னோட வாழ்க்கை அது மாதிரி இறை வேதம் சொல்லுது, மனிதர்களுடைய சக்திக்கு அப்பால யாரையுமே நாங்க சோதிக்க மாட்டோம். அப்ப இந்த சோதனை எல்லாமே எங்களோட சக்திக்கு உட்பட்டது. அந்த வகையில இந்த இறைவனோடு உள்ள தொடர்பை நாங்க எந்த அளவு தூரத்துக்கு விருத்தி செய்து கொள்வோமோ, டெவலப் பண்ணிக்கொள்வோமோ, அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு இந்த டிசாஸ்டர்ல இருந்து வெளியே வரலாம். எங்களுக்கு தெரியும் இந்த அழிவுகள் சம்பந்தமா பேசுறேன்னு நாங்கள் ஆன்மீக நான் கொஞ்சம் பார்க்குறோம்னு சொன்னா உண்மையாக சார், எங்களுக்கு இந்த உலகத்துல வார அழிவுகளை விடவும் எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு தந்த விஷயங்கள் நிறைய கூடுதலாக இருக்கு. எங்களுக்கு நாங்க பார்த்தோம்னா அதிகமான விஷயங்கள் இறைவங்களுக்கு தந்தது தான். அதே நேரம் அழிவுகள் அதில் சின்ன ஒரு பெர்சன்டேஜ், இப்படியான சந்தர்ப்பங்கள் சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் நாங்கள் மொத்தமான லைஃப்ல பார்க்குற நேரம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்குற நேரம் இது ஒரு பெரிய ஒரு அழிவு மாதிரி விளங்கும். ஆனால் நாங்கள் மொத்தமான லைஃப்ல பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஒரு கட்டமாக தான் நீக்கும். ஒரு சம்பவம் தான் வாழ்க்கையில ஒரு சம்பவம். முழு வாழ்க்கையும் அனர்த்தமல்ல. முழு வாழ்க்கையை நாங்கள் எத்தனையோ வருடங்களை கழிச்சிட்டு போறது ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்களுக்கு நாங்க ஃபேஸ் பண்றோம். எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால. அந்த வகையிலே நாங்க அப்படியே யோசிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்க்கை சம்பவமே தவிர முழு வாழ்க்கை அல்ல என்றதை நாங்க ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நல்ல ஒரு இதுல இருந்து திரும்ப ஒரு கம்பேக் கொண்டு இல்லாட்டி ஒரு ரீபில்ட் ஒன்றுக்கு கட்டாயமாக போகலாம். கட்டாயம் சார். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசினோம்.
இந்த காலகட்டத்தில் அதே நேரம் இதுக்கு பின்னாலும் சில நேரம் அழிவுகள் வரையிலும் பாதிப்புகள் வரையிலும் அதிலும் இந்த நாங்கள் பேசின விஷயங்கள் கை கொடுக்கும் நிறைய பிரயோசனமாக அமையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முக்கியமாக நாங்கள் இந்த டைம் நாங்கள் அந்த நிவாரணம் என்றது உடனடியாக செய்யப்பட்ட நிவாரணத்தை தாண்டின நாங்கள் திரும்பவும் இன்னொரு 2 மாதம் 3 மாதம் போனாலும் இந்த மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு நிவாரணம் ஈக்கிறது கட்டாயமாக விளங்குது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சார். இந்த மாதிரியான ஒரு டைம் எங்களோட இணைஞ்சு கொண்டு இந்த கேட்குற அதே நேரம் இந்த மாதிரி டைமில் பிரயோசனமான நிறைய கருத்துக்களை நிறைய விஷயங்களை எங்களோட கலந்து கொண்டு சமூகத்துக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுக்கு நாங்கள் திரும்பவும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சொல்லி தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைர். எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து தேவையான கருத்துக்களை சமூகத்துக்கு மத்தியில் ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றிகள். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற இந்த காலகட்டத்துக்கு தேவையான அதே நேரம் எதிர்காலத்தில் எங்களோட சமூகத்துக்கு தேவையான இதே போன்ற பல பிரயோசனங்களான வீடியோக்களோடாக திரும்பவும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Sri Lanka Jamaat Islami. 70 years of service, unity and progress.